ஹாய் ஸ்டடி வித் சென்னையில் பொருளாதாரத்தில் ஒரு சின்ன கரண்ட் அஃபேர்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெப்போ வட்டி விகிதத்தை மேலும் ஆர்பிஐ குறைச்சிருக்கிறாங்க. ரெப்போ வட்டி விகிதம்னா என்ன, ஏன் இப்போது அதை நம்ம ரிசர்வ் வங்கி குறைச்சிருக்கு, இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரெப்போ ரேட் விகிதம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வங்கிகளுக்கு, அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் வச்சுருக்கக்கூடிய அந்த வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி குறைஞ்ச வட்டியில் பணம் கடனாக கொடுக்கறத தான் நம்ம ரெப்போ வட்டி விகிதம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வங்கிகளுக்கு குறைந்த வட்டியில் பணம் வரும்போது நம்மளோட இஎம்ஐ அண்ட் வட்டி குறையும். அதாவது இப்போ நம்ம ஒரு வீட்டு லோனு, வாகன லோனு ஏதோ ஒன்று வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதோட லோன் அதோட இஎம்ஐ நம்மளுக்கு குறையும். ஸோ இதுதான் ரெப்போ வட்டி விகிதம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஏன் இப்போ திடீர்னு ஆர்பிஐ குறைச்சிருக்காங்க? ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாக நம்ம கேட்டுட்ருக்க ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேரிஃப். இந்த டேரிஃப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் நம்ம இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு ஏற்றுமதி போன்ற பொருட்கள் மேலே வரி விதிச்சிருக்காங்க. இப்போ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப். ஸோ அந்த பர்சன்டேஜை நம்ம இங்கே சரி செய்கிற விதமாக தான் ரெப்போ ரேட்டை குறைச்சிருக்கோம். ஸோ அப்படி இந்தியா மேலே எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27% அவங்க டேரிஃப் போட்டிருக்காங்க. இதே மாதிரி மற்ற நாடுகள்லேயும் போட்டிருக்காங்க. சீனா 54%, வியட்நாம் 46%, தாய்லாந்து 36%, ஜப்பான் 24%, தைவான் 32%, இந்தோனேஷியா 32%, இலங்கை 44%. இப்படி அமெரிக்கா டேரிஃப்னால நம்மளோட நாட்டில் என்ன இம்பேக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலைவாசிகள் உயர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் பண வீக்கம் வர ஆரம்பிக்கும். இந்த விலைவாசி உயர்வு பண வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக தான் இந்த ரெப்போ ரேட்டை குறைச்சிருக்காங்க. இப்போ நடந்த 54th மீட்டிங்கில் தான் ரெப்போ ரேட் விகிதத்தை 6% குறைச்சிருக்கிறாங்க. ஆல்ரெடி February 5 நிதி கொள்கையோட ஆலோசனையின்படி ரெப்போ விகிதத்தை 6.50லேருந்து 6.25 வரைக்கும் குறைச்சிருந்தாங்க. இப்போது அகெயின் 6% அளவுக்கு ரெப்போ ரேட் விகிதத்தை குறைச்சிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, எப்போவுமே 2025 to 26 இருக்கிற ஜிடிபியை நம்ம ஃபஸ்ட்டே கணிப்போம் இல்லையா, அந்த மாதிரி 6.7 அப்படின்னு நம்மளோட கணிப்பு இருந்துச்சு. அதை 6.5 அப்படிங்கிற அளவுக்கு குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த ரெப்போ ரேட் குறைக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட பொருளோட விலை உயரும் பொழுது பணத்தோட மதிப்பு குறையும். அதை தான் நம்ம பணவீக்கம் அப்படின்னு சொல்கிறோம். பணவீக்கம் அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 100 rupees கொண்டுட்டு கடைக்கு போனோன்னா எவ்வளோ பொருள் வாங்கிட்டு வருவோம். இப்போ நம்ம ஒரு 100 rupees கொண்டு போகிறோம் அப்படின்னா எவ்வளோ பொருள் வாங்கிட்டு வரோம், அதை பொறுத்து பணத்தோட மதிப்பு குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ இதோட விலை உயர்றதுனால 100 ரூபாங்கிறதோட மதிப்பு குறைஞ்சிருக்கு. அதை தான் நம்ம சொல்கிறோம். இதை தான் பணவீக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இதை கட்டுப்படுத்துறதுக்காக தான் ரெப்போ ரேட்டை குறைச்சாங்க அப்படின்னா நம்ம இஎம்ஐ கட்டுறதும் நம்ம எக்ஸ்ட்ரா வட்டி கட்டுறதும் குறையும். ஸோ நம்ம கையில் கொஞ்சம் பண இருப்பு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெப்போ ரேட்டை குறைக்கிறாங்க. ஸோ இது மூலயமா நம்மளோட பணவீக்கம் கணிச்சிருந்தாங்க. அதாவது 25-26 நம்ம பணவீக்கம் எவ்வளோ இருக்குன்னு கணிச்சப்ப 4.2% அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. ஸோ இப்போ அதை 4% குறைச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, நம்மளோட இந்தியாவில் கச்சா எண்ணெயோட பொருளோட விலைகள் குறைஞ்சிருக்கிறதுனாலையும் நம்மளோட விவசாயம் உயர்ந்திருக்கு. விவசாய பொருட்களோட வளர்ச்சினாலையும் நம்மளோட பணவீக்கத்தோட மதிப்பை பர்சன்டேஜை குறைச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ஏரியா வச்சு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஆர்பிஐனா என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, பணவீக்கம்னா என்ன, பணவாட்டம்னா என்ன, ரெப்போ ரேட் விகிதங்கள்னா என்ன, அது எப்போ ஏறும் எப்போ குறையும், அதுக்கப்புறமா நிதி கொள்கைனா என்ன, இது வரைக்கும் எவ்வளோ கொள்கைகள் போட்டிருக்காங்க, அதுக்கு ஆர்டிகல்ஸ் ஏதாவது இருக்கிற தலைவர் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லி இந்த ஏரியாஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள்.